போனியா? அவன் இது எப்படிடா சாமானம்? கொஞ்சம் அகலமாக்குதுமா. என்னடா மூஞ்சியா? அதே நல்ல நேரத்திலே நம்ம கம்பெனி எங்க அக்காக்கு போனியே, எங்க அக்கா சாமான் எப்படா? சரி, அப்படி இருந்தாலும் எங்க அக்கா என்ன சொன்னாங்க? உன்னை கூட்டின்னு உடனடியா வர சொன்னாங்க. கண்டிப்பாவா? போலாமா? பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடு, முட்டை வாங்கி கொடு, பூலா வாங்கி வாழைப்பழம்டா, அதுல வாங்கி கொடுத்து கூட்டின்னு வா உடனே. அப்படியா? அந்த மயிர் வாங்க வராங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எல்லா மயிரும் கொட்டி போய் எல்லாம் திவள மயிர் வச்சிருக்கிறவங்க கிட்டே போய் மயிருக்குதான்னு கேக்குறாங்க. நம்ம ஊருக்கு வந்து நாங்களா 2 நீட்டு மயிர் இருக்குது, கம்பெனி தூக்கும் போது அது கூட கொடுத்துக்கலாம். கல்மயிர் அந்த மயிரை ஃபுல்லா உங்களுக்கு தான் நீ கொடுத்தியா? நான் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டேன். இருக்கிறவங்க என்ன மயிருக்கு வச்சிருக்கீங்க கொடுங்க. நாங்க யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்ல. மசுறு போனா உசுறு போகாதுக்குதான் அதப்பாரி மூளை கட்ட முண்டம். அட மூளை கட்டாட போன முக்கா, நான் சொல்லத கேளு. நாங்க எல்லாம் யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்ல. அவங்க கூட இருக்கிறத வாங்கி தான் பழக்கம். அந்த 2 பேரும் வாங்கணும் தான் இவ்வளவு வழுக்கும். அப்படியா? ஏண்டா உம் மசுரு இந்த மசுரு பின்னாடி மசுரு, அப்ப உம்மசுரு எம்மசுரு உம்மசுரு எம்மசுரு உள்ள போய் படுத்து பாரு வாங்கிரும் உசுரியே. ஏய் போடா எரம புடுங்க போடா போடா. அக்காவன் பாத வந்தவா தங்கை பன்னியால் பாதத்தை கழுவிப்பட்டு ஆடியால் துடைத்து மல்லிகை முல்லை கோங்கு மந்தார வெற்றிவேல் பாயுதம் சொல்லக்கூடிய அன்னை கோடி மலர்களை வைத்து அக்காவுடைய பாட்ட பத்திரக்கா இந்த ராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையிலே அக்காளுடைய பாதத்தை ஓடி வந்து படிந்திருக்கின்றாயா? தங்க நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ வந்து பாதோ தான் பாடினா
சந்தோஷம். என்ன காரணமா வர சொன்ன? அப்படியா? இந்த நேரத்திலே நம்மளுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய ஆகாய கந்தர்வனாகப்பட்டவர், ஆமா, தேவிமார்கள் இருவர்களும் வர வேண்டும். சரி, வர வேண்டும் என்று அழைப்பு. மன்னவர் அழைப்பு. மன்னவரே பார்க்கணும். மனைவியாகி வரக்கூடிய கும்படி மேகனி. ஆமா, கும்படி மேகனி என் மாதர்களை வரமுடி எச்சரிக்கை செய்தேனே. வந்து விட்டார்களா? அறியாமல் இருக்கிறார். சீக்கிரம் கொண்டு வா. ஏய் பையா, எங்க வீட்டுக்காரங்க போனியே, என்ன சொன்னாரு? உங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டுக்குட்டாய் போனால் போக சொன்னாரு. ஆட்டு கடைக்கு போனாலும் கம்பளம் சார்ஜ் போய் சரி வீட்டுல போடுறத ஓடிடுறேன். என் மன்னவா மன்னர் போன்ற மகிடமுடி தரித்த எனது நாதா, வீரரே, வீரர்கள் அயனாகரே, ராஜராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையிலே ராஜராஜாக்கள் சூழ்ந்திருக்கும் மகா சபை முன்பதாக உங்களுடைய தேவிமார்கள் 2 பேர்கள் பன்னீரால் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து மல்லிகை முல்லிகை கொந்து மந்தார வெற்றி வேல் பாரி சாதப்படி சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து பாதத்தில் வைத்து இந்த மலர்கள் எல்லாம் வாடிவிடும் என்று சொல்லி எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பு என்ற மலரை வைத்து கல்லான அலக்கணவன் புல்லான புருஷன் என்று சொல்லி உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். மாதர்களே, கும்பாணி மேகாணி மன்னருடைய பாதத்தை பணிந்து விட்டீர்களா?
பணிந்த காரணத்தால் என்றென்ற சுகமுடன் வாழ்வா என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன் பெண்ணே. சாமி, இந்த ராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபையிலே தேவியை வாழும் என்று வாய்த்துரைத்தனால் மிகவும் சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? வாழும் என்று வாக்குரைத்தா தாதி என்ற பெண்ணை விட்டு தேவி கும்பனி மேகனி வர வேண்டும் என்று சொல்லி இந்த சபை நாடி வரவழைத்தாயே, என்ன காரணம் சாமி? இந்த காரணத்தை இந்த மாதர்களுக்கு சொல்லணும், என் பெண்மணிகளுக்கு சொல்லணும். ஆமாங்க, இதுதானே உண்மைதான். நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன? அந்திர உலகம். அந்திர உலகம். இந்த அந்திர உலகத்தை விடுத்து நாம போக வேண்டுமானால் எப்படி இருக்குது? எப்படிங்க? நம்ம சுகச்சாமங்கள் என்ன அதை அறிவிக்கிறேன், நீங்க நன்றாக கேட்க.